Hi friends, இப்போ நாம பீட்ரூட் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதுல 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்ச உடனே அதுல 4-5 கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இந்த கடலைப்பருப்பு நல்லா வதக்குங்க. கடலைப்பருப்பு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதில் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சில பேர் பீட்ரூட்டை கட் பண்ணாமல் இலச்சி சேர்த்துக்குவாங்க, அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க பீட்ரூட் பொரியல். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்த்தா பிடிக்கும்னா கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் திருவி சேர்த்துக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.